Good morning students. இந்த வீடியோல நம்ம geometric progression பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம arithmetic progression பார்த்தோம். இப்போ geometric progression பார்க்கறோம். geometric progressionக்கும் arithmetic progressionக்கும் இடையில என்ன difference அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி first geometric progressionனா என்ன அப்படிங்கறத பாருங்க. In a geometric progression, each term is got by multiplying a fixed number to the preceding number. So, ஒரு நம்பர் ஏங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா அதை வந்து ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணா செகண்ட் டேர்ம் வரும். இதுவே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணணும். ஏ பிளஸ் டி அந்த ஃபார்மேட் வரும். அதுல டிங்கிறது டிஃபரன்ஸ். இங்க வந்து ஏஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். வாங்க டெஃபினிஷன் பார்க்கலாம். A GP is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number to the preceding term except the first term. The fixed number is called common ratio and is denoted by R. சரியா? So, ஒரு நம்பர்ல இருந்து அடுத்த நம்பருக்கு போறதுக்கு செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் எழுதுறதுக்காக என்ன பண்றோம்னா அந்த நம்பரை வந்து ஒரு காமன் ரேஷியோ ஆர் அப்படிங்கிற நம்பரால மல்டிப்ளை பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படின்னா செகண்ட் டேர்ம் ஏஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். அந்த ஆர்ங்கிறது காமன் ரேஷியோ. சரியா? தென் அடுத்தது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி. சோ ஜெனரல் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா AR power n-1 is called GP where A is the first term and R is the common ratio. சரியா? Then இது ஜெனரல் ஃபார்ம், இது ஜெனரல் டேர்ம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். T1 ஒரு டேர்முக்கும் நம்பர் நேம் சொல்றோம். T1 T2 T3 அந்த மாதிரி. T1 அப்படின்னா A ஃபர்ஸ்ட் டேர்ம் A இன்டு ஆர் பவர் 0ன்னு போட்டுக்கலாம். ஆர் பவர் 0வோட வேல்யூ என்னன்னா 1. அதனால இந்த மாதிரி எழுதிக்கலாம். T2 அப்படின்னா AR, T3னா AR ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதுறோம். So, nth term அப்படின்னு எழுதும் போது AR power n-1 அப்படிங்கிற term கிடைக்கும். சரியா? வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். Which of the following sequence form a GP? So, 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல GPயா இல்லையான்னு செக் பண்ணணும். So, GPயா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா 2 டேர்ம் எடுத்துட்டு அந்த 2 டேர்முக்கு இடையில இருக்கிற காமன் ரேஷியோ, அதாவது இந்த டேர்மை இதால டிவைட் பண்ணணும். Again, தேர்ட் டேர்மை செகண்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். ஃபோர்த் டேர்மை தேர்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். எல்லாமே டிவைட் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் வந்து ஒரே டேர்மா ஒரே நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது காமனா இருந்துச்சு அப்படின்னா we can say it is a GP. Otherwise it is not a GP. பாருங்க, to check if a given sequence form a GP, we have to see if the ratio between successive terms are equal. Successive terms means அடுத்தடுத்து இருக்கிற terms. சரியா? So, T2 by T1 result வந்து 2 கிடைக்குது. Then T3 by T2 3 by 2 கிடைக்குது. T4 by T3 4 by 3 கிடைக்குது. So, இந்த ratio வந்து common கிடையாது. Since the ratio between successive terms are not equal, the sequence is not a GP. Then next one 1 by 2 1 2 4 etc. இந்த மாதிரி. இப்போ T2 by T1 அப்படின்னா 1 by 1 by 2. So, இந்த 2 மேல போயிரும். Then T3 by T2 னா again 2 கிடைக்குது. T4 by T3 நாலும் 2 தான் கிடைக்குது. Here the common ratio R equal to 2. Therefore the sequence is a GP. Then அடுத்தது 25 by 5, 50 by 25. So பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? இல்ல, வெவ்வேற மாதிரி தான் இருக்கு. Ratios வந்து not equal. So the sequence is not a GP. சரியா? அடுத்தது in a GP, the fourth term is 8 by 9 and seventh term is 64 by 243. Find the GP. Fourth term அப்படின்னா T4 னு சொல்லலாம். seventh termனா T7 னு சொல்லலாம். So, அது எழுதிக்கிறோம். fourth term T4 அப்படின்னா அதோட ஃபார்முலா AR cube. AR cube equal to 8 by 9. Similarly, T7 equal to AR power 6. So, அதோட ரிசல்ட் இது. இதுக்கு வந்து equation number 1, இது 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Then 2 divided by 1 போடும்போது AR power 6 by AR power 3. Then simplify பண்ணனா R cube கிடைக்கும். Then கொடுத்திருக்கிற values எழுதுறோம். எழுதிட்டு simplify பண்ணும்போது நம்மளுக்கு 8 by 27 கிடைக்குது. R cube equal to 8 by 27. 8 by 27 can be written as 2 power 3 by 3 power 3.
So the answer is r equal to 2 by 3. So r ஓட ரிசல்ட்டை கொண்டுட்டு வந்து equation number 1ல substitute பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து a ஓட வேல்யூ கிடைக்கும். So a r cube equal to a into r cube ஓட வேல்யூ 8 into 27 equal to 8 by 9. So இதுல இருந்து a equal to 3ங்கிற ரிசல்ட் கிடைக்குது. So நம்மளோட GP ஓட ஜெனரல் டேர்ம்ல கொண்டுட்டு வந்து substitute பண்றோம். இங்க ஒரு நோட் சொல்லிருக்காங்க பாருங்க. When the product of 3 consecutive terms of GP are given, so ப்ராப்ளம்ல 3 consecutive GP terms சொல்லிட்டாங்கன்னா அது இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்பதான் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். a by r a a r. அதே 4 terms அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எடுக்கணும். a by r cube a by r a r a r cube. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். The product of 3 consecutive terms of a GP is 343. Product வந்து 343 and their sum. அந்த 3 consecutive terms ஓட sum வந்து 91/3 சொல்லிருக்காங்க. Find the 3 terms. இப்போ நம்ம அந்த 3 terms என்னன்னு find out பண்ணணும். நம்ம 3 terms அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுக்கணும். a by r a a r. ப்ராடக்ட்னு சொல்லிட்டதுனால 3ஐயும் மல்டிப்ளை பண்றோம். equal to 343. இதுல இருந்து a cube equal to 343 னா a ஓட வேல்யூ 7. Then sum of the terms வந்து 91/3 சொல்லிருக்காங்க. So sum of the terms னா 3 டேர்மையும் ஆட் பண்ணணும். அதுல a ஓட வேல்யூ 7, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 7 காமனா வெளியே எடுத்திருக்கோம். Then simplify பண்றோம். இந்த rங்கிற டேர்ம் இந்த சைடு போகும். Then நம்மளுக்கு ஒரு quadratic equation கிடைக்குது. இந்த equation சால்வ் பண்ணும்போது ரெண்டு ரிசல்ட் கிடைக்குது. r equal to 3 and also r equal to 1/3. இப்போ r equal to 3 னா GP என்ன எழுதிடுறோம். Similarly r equal to 1/3 னா என்ன GP அதையும் எழுதிடுறோம். இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய டேர்ம். ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் நம்ம போட்டுறோம். அடுத்தது சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. அதாவது இப்போ ஜிபி கொடுத்துருப்பாங்க ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், அதோட n டேர்ம்ஸோட சம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். A series whose terms are in GP is called geometric series. So geometric progressionல இருக்கிற terms எல்லாம் ஒரு சீரீஸா எழுதுறோம். அந்த சீரீஸ்க்கு பேர் வந்து geometric series அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க a ar a r square etc a r power n minus 1 அப்படிங்கிறது ஒரு GPன்னு எடுத்துக்கிறோம். இதுல sum of the first n terms அப்படின்னா sn அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இது எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்றோம். சரியா, இப்ப இந்த ஆட் பண்ற டேர்முக்கு ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரிசல்ட் சொல்லணும். இப்போ ஈஸியா ஒரு ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை ஆர். எல்லா டேர்மையுமே ஆரால மல்டிப்ளை பண்றோம். ஸோ இங்க என்ன ஆகும், ஆர் எஸ் என் ஏ ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். இந்த டேர்ம் வந்து ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1 இருக்கும். இந்த டேர்ம் வந்து ஏ ஆர் பவர் என் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா, இப்போ equations 2ல இருந்து 1 சப்ராக்ட் பண்றோம். 2 minus 1 equal to LHSல வந்து RSN minus SN கிடைக்கும் equal to இங்க வந்து first term AR, இந்த AR இந்த AR கூட cancel ஆயிடும். Similarly AR square கூட cancel ஆயிடும். இதே மாதிரி AR power n minus 1ங்கிற டேர்மும் இந்த டேர்ம் கூட கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா AR power n மட்டும்தான் இதுல மிச்சம் இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏங்கிற டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகாம இருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது AR power n மைனஸ் ஏங்கிற டேர்ம் கிடைக்கும். இதுல இருந்து ஒரு ஏவை காமனா எடுத்துக்கிறோம். ஸோ SN ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் A into R power n minus 1 by R minus 1. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலால r not equal to 1. Suppose r equal to 1 னா 1 minus 1 0, denominator 0 னா anything by 0 infinity ஆயிரும். சரியா, அதனால எப்பவுமே denominator not equal to 0 தான் எடுத்துக்கணும். not equal to 0 னா இதுதான் கண்டிஷன் இங்க. சரியா, suppose if r equal to 1 இருந்துச்சுன்னா sn equal to a plus எத்தனை terms வரும்னா n terms வரும். அப்ப n terms வரும்போது n into a தான் நம்மளோட ரிசல்ட். சரியா, இப்ப இன்ஃபைனட் டேர்ம்ஸா இருந்துச்சு. இப்ப ஃபைனட் டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் n டேர்ம்ஸ்க்கு. இன்ஃபைனட் டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா இதுதான் ஜெனரல் ஃபார்முலா a by 1 minus r. சரியா, தென் இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. Find the first term of GP in which
S6 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, R ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா A. இப்போ காமன் ரேஷியோ R கொடுத்துருக்காங்க 4, அது greater than 1 அப்படின்னு செக் பண்ணிக்கணும். தென் சிக்ஸ்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ S6 equal to 4095. S6 ஓட ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலால R ஓட வேல்யூவை கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி போடும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 3 கிடைக்குது. சரியா? தென் இன்னொரு ப்ராப்ளம், ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that, அதாவது இந்த சம் ஆஃப் த சீரீஸ் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணனா greater than 5000 கிடைக்கணும். இப்போ n-க்கு மினிமமா என்ன வேல்யூ கொடுத்தா இந்த டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதுல Sn-ல n-ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ Sn ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். இதுல A-ஓட வேல்யூ 1, தென் காமன் ரேஷியோ 6. ஸோ எல்லாம் கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 6 minus 1 5 கிடைக்குது. அந்த 5 கொண்டுட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 25,000 ஆகுது. தென் இந்த -1 இந்த சைட் போகும்போது +1 ஆகுது. தென் நம்மளே ரேண்டமா போட்டு பார்க்குறோம். n equal to 5 போட்டோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்குது. இந்த ரிசல்ட் வந்து greater than 25,000 கிடையாது. சப்போஸ் n equal to 6 போட்டோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்குது. இது வந்து greater than 25,000. ஸோ 6 தான் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ the least positive value of n is 6. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.